நகை இதில் ஆயிரம் பிள்ளையே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் என் பொண்ணை எங்கேயுமே பாராட்டுன்ட்டு இல்லை, உங்கள் முன்னால் தான் இப்போது நான் அதிகமாக அவளை பாராட்டிகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வாழ்க்கையில் மருத்துவம் அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். +2 போய் +1 ஸ்கூலில் சேர்த்துட்டோம். ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சும்மா ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு நீட்டுக்கு போட்டு வச்சிருந்த அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம் வருமா வராதான்னு எழுத்துக்கிட்டே போயிட்டு ஒரு அக்டோபர் மாதம் வாசலில் திடீர்னு எக்ஸாம் வச்சாங்க. சென்ட் ஜோசப் காலேஜ் கடலூரில் தான் போயிட்டு எக்ஸாம் எழுதினாங்க. போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி சொன்னாங்க, எப்போ எனக்கு மார்க்லாம் கிடைக்காது, 115லேருந்து 120 மார்க்கு தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் இவருடைய ஃபோட்டோ இருந்தது. என்னன்னு பார்த்தா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தோடு கழட்டுவாங்கல்ல, அதை கழட்டிகிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை மறுநாள் பேப்பரில் பார்த்தோம். ஏதோ எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு, எதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ ஃபோட்டோ மட்டும் ஏன் பேப்பரில் வரணும், கடவுள் ஏதோ ஒரு சிக்னல் காட்டுறாரு போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரியே சரியாக 115 தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது ஸ்கூலில் +2 எழுதிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அந்த சும்மா அந்த நீட் எக்ஸாம் எழுதினத்தில் அந்த 115 மார்க் தான் வாங்கினாங்க. அப்புறம் அதுக்குள்ளே இவரை கொண்டு போய் ஒரு காலேஜ்லேயும் ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டோம். அப்புறம் பாப்பா, என்ன பாப்பா ரெண்டுமே ஒரே மாதிரி வருது, பேப்பரில் உன் ஃபோட்டோ வந்துச்சு, மார்க் நீ சொன்ன மாதிரி 115 வாங்கியிருக்க, ஏன்னா உன்னை நம்பி நான் ரிஸ்க் எடுக்கலாமா, என்னை நம்பி நீ ரிஸ்க் எடுக்கிறியா அப்படின்னு ரொம்ப நாளைக்கு கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கிட்ட உங்கள் காலேஜும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு தொலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, இந்த மாதிரி நாங்கள் ஆத்தூர் பக்கத்துலேருந்து ரீச் அகாடமிலேருந்து பேசுகிறோம், உங்கள் பொண்ணு நீட்டுக்கு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான் கேட்டுது. மேம், மது மேம் வாய்ஸ் தான் அது. அந்த முதல் அழைப்பு மறக்கவே முடியாது எங்களால். ஏன்னா எப்படி எங்கள் நம்பர் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சும்மா வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம முறைப்படி அந்த நீட்டுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்ததே அம்மா தான். என் பொண்ணும் சந்தோஷமாக அந்த இதை ஏற்றுக்குச்சு. இப்போது ஓரளவு நல்லா படிச்சுது, மார்க் வாங்கிச்சு, கவர்மெண்ட் கோட்டாவிலையும் போயிடுச்சு. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷந்தான். இந்த சந்தோஷத்தை கொடுத்த என் மகளை பாராட்டுகிறேன், என் துணைவியாரையும் பாராட்டினேன். அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப இருந்தது. ரொம்ப ரிஸ்க்கு, நிறைய டேர்னிங் பாயிண்ட் இவங்களுக்கு. ஒரு விஷயத்தையும் சொல்லப்போனால் டைம் பத்தாது. கடைசியாக ஒரு வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் போய் படியம்மா, சும்மா தானே இருக்க போகிறேன்னு ஒரு 3 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் வரது போன்னு சொல்லும்போது போக மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் மேடத்திட்ட பேசினேன். நான் சொன்னால் வரமாட்டேம்மா, நீங்கள் அங்கேயே இருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நைஸ் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க கூப்பிட்டவுடனே வந்துட்டாங்க. தேவையான மார்க்கை வாங்கினாங்க, மெடிக்கல் சீட்டு கிடச்சி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது ரீச் அகாடமியில் அம்மா மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். அடிக்கடி நான் அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை என் குடும்பத்தின் சார்பாக அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், இந்த ரீச் அகாடமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஐயா உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கடவுள் ஒரு சிக்னலை காட்டுவார், அதை வச்சு நீங்கள் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வரத்துக்கு பாருங்கள். பின்னாடி நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக எல்லாருக்கும் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.